இது நம்ம கல்லணை ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான். வீட்டில் இருந்தே லஞ்ச் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பப்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இந்த ஷீட்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை விரிச்சிட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு குட்டீஸ் எல்லோரையும் உட்கார வச்சாச்சு. சிம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்தோம். பட் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா வெயிலுக்கு எப்படி இருக்கும் புளிச்சிடக்கூடாதுன்னு இங்கே வந்தால் மிக்ஸ் பண்ணோம். தக்காளி சாதம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. சுட சுட தக்காளி சாதம் சூடாக பண்ணி அப்படியே இந்த பாக்ஸில் வச்சதுனால நல்லா சூடாக இருந்தது. தக்காளி சாதம் அண்டு தயிர் சம்பளோடு சாப்பிட்டுட்டு அடுத்து கிட்ஸை ரைட்ஸ்க்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு கொலம்பஸ் தான் ஃபஸ்ட் எல்லோரும் பிளான் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ரைட்லையும் உட்காந்தது கிடையாது. எனக்கு என்னமோ அப்போதுலேருந்தே பயம். அதனால் மொத்த ஃபேமிலியும் போங்க, நான் தூரத்துலேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு தான் அந்த ரைட்ஸ்லாம் பார்த்தா பயம். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது எப்படி இருக்கிறாங்கன்னு. பட் அவங்க என்ஜாய் பண்ணதை பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க எல்லோரும் ஜாலியாக தான் இருந்தாங்க. எனக்கு தான் பயமாக ரொம்ப ஆக்டிவாக போகும். பாய் சொல்லுங்க எல்லாரும். அந்த ஒரு ரைடு ஃபுல்லாகவே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த அண்ணாவும் கூட ஒரு 5 minutes விட்டுட்டாங்க. இவ்வளவும் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலும் அடுத்த ரைடு போகணுன்னு ஆசை. பட் ஒரு சின்ன கேப் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகால சோழன் மணிமண்டபத்தை பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அந்த பார்க்கில் இருந்து இந்த மணிமண்டபம் வரதுக்குள்ளே அவ்வளோ கடை. பத்தாவதுக்கு இந்த ஐஸ் வந்து வச்சுருக்கவங்க வேறு கிட்ஸாக இருக்கிற இடமா பார்த்து வந்து கரெக்டாக ஐஸ் விற்கிறாங்க. அதுலேயும் கிட்ஸ்லாம் கொஞ்சம் டெம்ட் ஆனாங்க, ஏமாற்றி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட்டு வந்தாச்சு. மணிமண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா கரிகால சோழன் அந்த எலிஃபெண்ட் மேலே அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அப்புறம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த இமேஜஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு பிரிண்டட் ஃபார்மில் ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அதை ரீட் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து தெரிய வருது. அவரோட மணிமண்டபத்தில் இருந்தே அவர் கட்டின டேம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே அடுத்த ரைடு கிட்ஸுக்கான அடுத்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு பாய். ஸோ ஃபைனலாக கிட்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ்கிரீமோட இந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டேம் மேலே ரிட்டன் நடந்து வரும்போது வரும்போது இருந்ததோட போகும்போது தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம்.